ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இட்லி இது மாதிரி பொலன்னு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பொலன்னு ஆகிடும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பொடிசாக தேங்காய் துருவல் மாதிரி பொடிசாக வந்துடும் நமக்கு. இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆகி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, உப்பு பத்தாது நமக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால. இப்போ அந்த பொடி பண்ணி வச்சுருக்க இட்லியை நல்லா போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இட்லி பொடி இருக்குல்ல, அதை கலந்து போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த வாட்டி மிளகாய் நல்லா போட்டு நான் வீட்டிலேயே அரைச்ச இட்லி பொடி. கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒருத்தரை இப்படி செஞ்சு பாருங்கள்.